ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरम्परां वन्दे गुरुपरम्परां समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः तस्मै श्रीगुरवे नमः मूकं करोति वाचालं पंगुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दम् हरि ओम இந்த பகவத்கீதை மூன்றாவது அத்தியாயத்தில் பகவான் ஆரம்பத்திலிருந்து அர்ஜுனனுக்கு இந்த கர்மயோகத்தினுடைய முக்கியத்துவத்தை குறித்து கூறிக்கொண்டே வருகின்றார். So in the end, to culminate all the thoughts, பகவான் தான் சொன்ன எல்லா கருத்துக்களையும் தொகுத்து கொடுக்கும் பொழுது அந்த 35வது ஸ்லோகத்தில் ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணக பரதர்மா ஸ்வனுஷ்டிதாத் ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயக பரதர்மோ பயாவக சொல்லி கர்மயோகத்தின் தி சிந்தசிஸ் ஆஃப் கர்மயோகம், ஒவ்வொருவரும் அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்வதர்மத்தை சரிவர செய்ய வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார். So that is the conclusion of the Lord. Then Arjuna raises a question. ஒவ்வொருவரும் ஸ்வதர்மத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் கூட, பரதர்மத்தை விட வேண்டும் என்று சிந்தித்தாலும் கூட, ஒன்று ஸ்வதர்மத்தை அனுஷ்டிக்க முடியாமல் போகின்றது, இரண்டாவதாக பரதர்மத்தை விட முடியாமல் போகின்றது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்கின்றார். அது அர்ஜுனனுடைய கேள்வி. அதக்கேன பிரயுக்தோயம் பாபம் சரதி பூருஷக அனிச்சன்னபி வாஷ்ணேய பலாதிப நியோஜிதக. பகவான் எந்த ஒன்றினால் தூண்டப்பட்டு மனிதர்கள் இந்த பாப காரியங்களை, கீழான காரியங்களை தங்களுடைய விருப்பம் இல்லாவிட்டாலும் செய்கின்றார்கள், அல்லது தங்களுடைய விருப்பமின்றிய பாப காரியங்களை செய்ய மனிதர்களை தூண்டுவது எது? பலாதிப நியோஜிதக. ஒவ்வொரு மனிதர்களும் பலவந்தமாக தவற்றை செய்வதற்கு தூண்டப்படுகின்றார்கள், உந்தப்படுகின்றார்கள். எது மனிதர்களை தூண்டுகின்றது, உந்துகின்றது என்று பார்த்தோம். We discussed the nature of papa, the sinful act. புண்ணியம்னா என்னன்னு பார்த்தோம், பாபம்னா என்னன்னு பார்த்தோம். எது நம்மை தூய்மைப்படுத்துகின்றதோ அது புண்ணியம், எது நம்முடைய மனதை கலங்கப்படுத்துகின்றதோ அது பாபம். எந்தெந்த எண்ணங்கள், எந்தெந்த செயல்கள் எல்லாம் நம்மை உயர்த்துகின்றதோ அது புண்ணியம், எந்த செயல்கள் நம்மை தாழ்த்துகின்றதோ வீழ்த்துகின்றதோ அது பாபம்னு பார்த்தோம். In papa we compromise, in punya we sacrifice. So we have discussed all these things. So அர்ஜுனனுடைய கேள்வி கூட நமக்கு புரிகின்றது. So what is the important point Arjuna puts before the Lord is அனிச்சன் அப்பீப். இதுதான் பகவான் என்ன சொல்ற, அர்ஜுனன் கேட்கிறது என்ன, தன்னுடைய விருப்பமே இல்லாவிட்டாலும். So indirectly he says that he is not responsible for his own sinful activities. No, something else is forcing him to do all these sinful activities. So indirectly he says that I don't want to do it, but some other force is forcing me to do all these activities. பரதர்மம், இங்க பாபம்னா நம்ம பரதர்மம்னு எடுத்துக்கோம். ஸோ பரதர்மத்தை செய்ய தூண்டுகின்றது. So we would have also come across in our own life this kind of situations. So many things we don't want to do it, but we end up in doing it.
There are certain things we want to do it, but we are unable to do it. So there is always a tug of war between do's and don'ts. So this we will also come across as a human beings. எல்லோருக்கும் பலவீனங்கள் இருக்கும், எல்லோருக்கும் பலம் இருக்கும். நோ பலவீனம் இருக்கும்னு நம்ம சொல்றதாக இருந்தால் கீதை படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நோ வாட் இஸ் தி ரெமெடி? அப்ப இதிலிருந்தெல்லாம் வெளியில் வர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அப்போ மனிதர்கள் இந்த தவற்றை செய்வதற்கு எது காரணமாக அமைகின்றது அப்படிங்கிறதுக்கு பகவான் மனிதர்களுடைய தவற்றிற்கான காரணங்களை சொல்லுகின்றார். இன்ஃபேக்ட் தி ஆரிஜின் ஆஃப் சின் அப்படி ஒரு தவறு என்பது, ஒரு பரதர்மம் என்பது எங்கிருந்து தோன்றுகின்றது, த ரீசன் ஃபார் அவர் ஓன் காம்ப்ரமைஸ், அதை பகவான் இப்ப தெளிவாக சொல்ல போகின்றார். ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம், சொல்ற ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம். நம்மளுடைய எல்லா செயல்களுக்கு பின்னணியிலும் எது இருக்கின்றது, எது நம்மை உந்துகின்றது என்பதை இந்த ஸ்லோகத்தில் பகவான் படம் பிடித்து காண்பிக்கின்றார். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம். பே அட்டென்ஷன். We will see this sloka, 37th sloka of the Bhagavad Gita. Shri Bhagavanuvāca Kāma esha Krodha esha Rajo Guna Samudbhavaha Mahāshano Mahāpāpma Vidyena Miha Vairinam. In the own words of the Lord, from the mouth of the Lord, we are going to hear it. அதனால இதுல இந்த தவறான அர்த்தத்திற்கும் வாய்ப்பே கிடையாது. No, Lord says, மனிதர்கள் தவறு செய்வதற்கு என்ன காரணம், எது மனிதர்களை தவறு செய்ய தூண்டுகின்றது, அதர்மத்தில் எது செலுத்துகின்றது, எடுத்த உடனே பகவான் சொல்றார் காம ஏஷ, அண்டர்லைன் பண்ண, ஏஷ காமக, அது ஆசை, அதுவே ஆசை. அதோட நிறுத்தல அப்படி. ஏஷ குரோதக, அதுவே குரோதம். தே ஆர் ட்வின்ஸ், ரெட்டைகள். ஒண்ணுக்கு பேர் காமம், இன்னொன்னுக்கு பேர் என்ன அர்த்தம், குரோதம். ஒன்னை விட்டுட்டு ஒண்ணு இருக்காது அப்படி. இந்த ரெண்டு எப்பொழுதுமே சேர்ந்தே இருக்கும். காம குரோதக ஒரே நாணயத்தினுடைய ரெண்டு பக்கங்கள் மாதிரி. பாபத்தினுடைய ஒரு பக்கம் காமம், இன்னொரு பக்கம் குரோதம் அப்படி. தே மியூச்சுவலி ஸ்ட்ரென்தன் ஈச் அதர். ஒண்ணு சோர்ந்து போகும்போது இன்னொன்னு பலத்தை கொடுக்கும் அப்படி ஒன்றுக்கொன்று எப்பொழுதும் இணை பிரியாமல் இருக்கக்கூடியதுதான் ஏஷ காமக ஏஷ குரோதக. இது ரெண்டு எங்கிருந்து தோன்றுகின்றது? ரஜோகுண சமுத்பவக. See the origin of this kama and krodha, உத்பவன தி ஆரிஜின். எங்கிருந்து தோன்றுகின்றது அப்படின்னா மனிதர்களுடைய ரஜோகுணத்தில் இருந்து தோன்றுகின்றது. So we are all victims of our own rajogunam. Mahāshanaha, see the adjective, Mahāshanaha, Magat Ashanam Asya Asti iti Mahāshanahan Acharya. Magat Ashanam அப்படின்னா unsatiable. மகத் அசனம்னா என்ன அர்த்தம்? தீர்க்கவே முடியாது, நிறைவேற்றவே முடியாது. மகாஷன்னா எல்லாவற்றையும் விழுங்கக்கூடியது, அதீத பசியை உடையது. காமப்பசி. காமப்பசி என்ன பண்ண முடியாது? தீர்க்கவே முடியாது. மகாஷனக. Then there is something called மகா பாப்மா. அர்ஜுனன் கூட சாதாரண பாபம்னு கேட்க போன, பகவான் சொல்றார் மகா பாபம். மகாஷ் அர்ஜுனன் அதற்கேன பிரயுக்தோயம் மகா பாபம் சரிதி புருஷன் கூட சொல்லல. அர்ஜுனன் சொல்லும் பொழுது சாதாரண பாபம், பகவான் மகா பாப்பை ஆக்கிட்டார் அர்ஜுனன். மகாஷனக மகா பாப்மா வித்தி ஏனம் இக வைரினம். ஏனம்னா இந்த இரண்டும், இல்லைன்னா காமம்னு கூட எடுத்துக்கலாம்.
வித்தி இக வைரினம். இகன்னா ரைட் நவ், வைல் லிவிங், மனிதன் வாழும் பொழுது. இக இன் திஸ் வேர்ல்டு ஆர் இன் திஸ் வெரி லைஃப், இந்த உலகத்தில் அல்லது வாழும் பொழுது, ஒரு மனிதன் அனுபவங்களை எதிர்கொள்ளும் பொழுது, ஆர் வைல் பர்ஃபார்மிங் ஆக்ஷன், செயல்களை செய்யும் பொழுது அவனுக்கு வைரினம். பின்னாடி அதுல ஒரு நித்தியம்னு ஒரு அட்ஜெக்டிவ சேர்த்துக்க போறாரு. நாட் ஜஸ்ட் ஃபூ ஆர் எனிமி, நித்திய வைரியம். நித்தியனா என்ன அர்த்தம்? கூடயே இருந்து அவனை விட்டு விலகாத பகையாக அது இருக்கப்படும். Now you see the question of Arjuna and the answer of the Lord. There is a contradiction. ஒரு சின்ன முரண்பாடு இருக்குது. அர்ஜுனன் கேட்கும் பொழுது அனிச்சன் அப்பின்னு சொன்னார். என்னுடைய விருப்பமே இல்லாவிட்டாலும் கூட, ஆசையே இல்லாவிட்டாலும் கூட தானே அர்ஜுனன் கேட்டான். ஆனா பகவான் சொல்லும்போது முதல் வார்த்தை என்ன சொல்றாரு? ஏஷன்னு கூட சொல்ல, காம ஏஷ. அர்ஜுனா சேஸ் அனிச்சன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா பகவான் சொல்றார் அனிச்சன் இல்ல, காம ஏஷ, ஆசையே காரணம்ங்கிற. யூ see the contradiction. ஆசையே இல்லாவிட்டாலும் கூட அப்படின்னு அர்ஜுனன் கேட்டா, பகவான் என்ன சொல்றாரு? இல்ல இல்ல, ஆசைதான் காரணம். So you should also underline that word anichan api. So it is a very powerful word. Though we may say anichan api, this anichan api is only an excuse. அது இந்த அனிச்சன் அப்பி என்னுடைய விருப்பம் இல்லாவிட்டால் நாம சொல்லிட்டே இருக்கலாம். பட் we don't understand that it is only an excuse. நாம் நம்முடைய ஆசைகளை, நம்முடைய விருப்பங்களை, நம்முடைய தேவைகளை பூசி மறைப்பதற்காக, அதை அனுபவிப்பதற்காக நாமளே என்ன சொல்லிக்கிறோம் அப்படின்னு, என்னுடைய விருப்பமே இல்லாவிட்டாலும் இது நடந்துடுது, என்னுடைய ஆசையே இல்லாமல் நான் இதை பண்ண. பகவான் சொல்ற இல்ல இல்ல, அனிச்சன் அப்படின்னா இல்ல, ஏஷ காமக. திஸ் இஸ் பியூர்லி your own desire. Don't try to escape by saying that anichan அப்படி எப்படியோ நடந்துருது அப்படின்னு, எனக்கே தெரியாம நடந்துருது, I am only the victim அப்படின்னு. Somebody took advantage of you only allowed it. So you are the root cause for all your problems. So you cannot run away from your own responsibility. Very clear. So Arjuna may say anichan அப்படின்னு சொல்லலாம். ஆனால்தான் தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் the result is same. So now we will slowly see that. Now one is kama. Kama is desire. ரெண்டாவது என்ன? குரோதம். குரோத is when the desire is obstructed. நம்முடைய ஆசைகளுக்கு ஏதாவது ஒரு தடை வரும் பொழுது அது எதுவாக மாறும்? the obstructed desire becomes anger. So தமிழ்ல சொல்லணும்னா வன்மம்னு சொல்லலாம். கோபம்ங்கிறது ஒரு சாதாரண வார்த்தை. கோபம் இருக்கணும். பாரதியாரே சொல்லும்போது ரௌத்ரம் பழகுன்னு சொல்றாரு, வன்மம் பழகுன்னு சொல்றாரு. ரௌத்ரம் பழகுன்னு சொல்றாரு. There must be some kind of a, we should show now and then anger should be there. But krodhamங்கிறது என்ன? When the same anger is prolonged for a long period of time with a kind of a negative intention, then it turns out to be a krodham. கோபம்ங்கிறது அடுத்த நிமிஷம் நம்ம மறந்துடுவோம். பட் இந்த குரோதம் என்ன ஆகுது? அந்த கோபத்தை நாம் மறக்காத பொழுது அப்படின்னு, when we reinforce it, when we strengthen it, when we prolong it, and we add so many intentions to our own anger, when we try to justify our anger, then when we blame others, all put together, see, this is how problems begin in personal life also. Please understand it. So then என்ன ஆகுது அப்படின்னா, then it becomes krodha. Now இந்த ஆசைக்கு என்ன காரணம்? இதெல்லாம் நாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். So we have already studied. அதனால ஏற்கனவே படிச்சதை மறக்காமல் ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும். In second chapter also Lord clearly told, yayato vishayan pumsaha sangasteshu upajayate sangat sanjayate kama. There Lord already pointed out what is the origin of kama. See, now here is it, what is the origin of sin? மனிதர்களுடைய பாபத்திற்கெல்லாம் காமம் காரணமாக இருந்தால் மனிதர்களுடைய ஆசைகளுக்கு எது காரணம் அப்படின்னு சொல்லும் பொழுது, இன்னும் சங்காத் சஞ்சாயத்தை காமக.
a long association, a deliberate attempt, a repeated thinking about the objects. ஒரே விஷயங்களை குறித்து திரும்ப 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 மீண்டும் மீண்டும் சிந்திக்கிறதால என்ன ஆகுது, அந்த விஷயத்தின் மீது நமக்கு ஆசை ஏற்படுகின்றது. அது நிறைவேறினால் அது லோபமாக மாறுகின்றதுன்னு சொன்னேன். அது நிறைவேறாவிட்டால் அது குரோதமாக மாறுகின்றது. If desires are fulfilled, they lead us to greed. If desires are not fulfilled, when it is obstructed, then it becomes krodha. அதுவே குரோதமாக மாறுகின்றது. So this is already told. கடைசியில புத்தி நாஷாத் பிரணஷ்யத்தின்னு இந்த காமமும் குரோதமும் ரெண்டு சேர்ந்து என்ன ஆகுது, then it will lead to moha. So it goes without saying. See, what is the destination of these two when they play a major role in our life? Where it will take us. What is the destination of kama and krodha? The destination of kama and krodha is moha. Now what moha will do? Moha வெளியில ஒண்ணும் பண்ணாது. It will not only our discriminative capacity. So it will play havoc subjectively. மோகம் வந்து ஆப்ஜெக்டிவா ஒண்ணும் பண்ணாது அப்படின்னு. It doesn't even disturb your outer life. First என்ன ஆகுது அப்படின்னா, it disturbs your mind. It loots your discrimination. அப்புறம் தான் நாம என்ன பண்ணோம், we start doing all the damages in our outer life. So எடுத்த உடனே மோகம் வெளியில எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. மோகம் வந்து it loots completely our discrimination. Once our intellect is deluded, then that person starts behaving in a very strange way, and he disturbs all external situations. பூரா என்ன பண்ணுவார், நல்லா இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் கூட then he starts dismantling everything. This is how relationships fall, or we fall from our own ideal. All these things externally it happens much later. The damage is first done internally. So kama, krodha, then it becomes moha. Then ananda the mohathilirundhu enna smruti bramshaga, smruti bramsha buddhi nashaganu paartham. The kamam krodhamum enna arudhu bhagavan சொல்லும்போது ரஜோகுண சமுத்பவ. It's a vicious circle. So there is a desire. The desire ஆசை என்ன பண்ணும், it increases our rajoguna. முதல்ல ரஜோகுணத்திலிருந்து தான் வர்றது. It is born out of rajoguna. இந்த ஆசை ரஜோகுணத்திலிருந்து பிறந்து then it strengthens rajoguna. திருப்பி இந்த ஆசை அதிகரிக்க அதிகரிக்க எது அதிகரிக்கும், ரஜோகுணம் அதிகரிக்கும். Now what is the nature of rajoguna? The nature of rajoguna is activity. When there is a desire, when there is an extreme rajoguna, நமக்கு ஆசையும் ரஜோகுணமும் இருக்கும் பொழுது it will lead to some kind of activity. அப்படி ஆசைகளும் ரஜோகுணமும் இருக்கிறவர்களால் என்ன பண்ண முடியாது, சும்மா உட்கார முடியாது. அவர்கள் வந்து ஏதாவது செயல்களை செய்து கொண்டே இருப்பார். அப்ப திருப்பி இந்த செயல்கள் என்ன பண்ணும், செயல்கள் திரும்ப என்ன பண்ணும், ஆசைகளை தூண்டும். திருப்பி இந்த ஆசை என்ன பண்ணும், இந்த ரஜோகுணத்திற்கு கொண்டு போகும். So these are all the three things: desire, then there is a rajoguna, then there is an activity, then activity, desire, rajoguna, then this vicious circle. இது ஒரு மீள முடியாத ஒரு வட்டமாக இது இருந்து விடுகின்றது. அப்ப ஆசை, இந்த ரஜோகுணம், செயல், இதுதான் மனிதர்களுடைய பாபத்திற்கு காரணம் தான். அப்ப இதெல்லாம் விட வேண்டுமா அப்படின்னா, by itself neither desire nor rajoguna or any other activity is not bad. அதனுடைய இயல்பிலிருந்து பார்த்தோம்னா ஒரு ஆசையோ அல்லது ரஜோகுணமோ அல்லது ஒரு செயலோ அது முற்றிலும் தவறானது கிடையாது. அதை விட வேண்டும்ங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா ஆசை இல்லைன்னு எந்த காரியங்களையும் செய்ய முடியாது. ஒரு நல்ல விஷயத்தை கேட்கணும்னாலும் கூட அதற்கு ஒரு ஆசை வேண்டும். ஒரு மணி நேரம் பேசணும்னா ரஜோகுணம் வேண்டும். You have to think, you need sattva, but to speak you need rajoguna. அதனால ரஜோகுணமோ ஆசையோ செயலோ by itself it is not bad. இயல்பாக அது தவறான ஒரு விஷயம் கிடையாது. But all these three, it is your desire, your rajoguna, then your activities, it must be regulated properly. We must put a regulator. See, fan regulator வைக்கிறோம்.
ஏசிக்கு ஒரு ரிமோட்டை வச்சு அப்பப்போ நமக்கு டெம்பரேச்சர் வேணும்னு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம், டெம்பரேச்சர் வேணும்னு குறைச்சிக்கிறோம். இன் லைஃப் நமக்கு என்ன இருக்கிறது? எவ்ரிதிங் இஸ் பி ரெகுலேட்டட். பட் வென் இட் கம்ஸ், ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி, நமக்கு பசிக்கிறதுனா கூட எவ்வளவு சாப்பிட முடியும்? பிசிக்கலா ஒரு 4 இட்லி சாப்பிடலாம், 5 இட்லி சாப்பிடலாம். சம்வேர் இன்னும் உள்ள என்ன சொல்ல, இதுக்கு மேல போரும்னு பிசிக்கலா வரும்போது when it is so gross, we will at least get to know that it is enough. But when it comes to subjective desire, there is a regulator. Then our rajoguna must be regulated. You need not destroy rajoguna. Our desires must be regulated. All our activities must be regulated. They must be refined. They must be purified. அதை நாம் என்ன பண்ணணும்? தூய்மைப்படுத்த வேண்டும். In order to regulate our desire, our rajoguna, then all our activities, so much cultural values are given in our scriptures. இத்தனை பண்பாடுகள், இவ்வளவு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், இதெல்லாம் செய்யுங்க, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு இத்தனை கலாச்சாரம் பண்பாடுகள் எல்லாம் நமக்கு எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது? ஏன்னா நம்முடைய சுதந்திரத்தை பறிப்பதற்காக கிடையாது. இன்னும் இயல்பாக மனிதர்களுடைய ஆசைகளையும் ரஜோகுணத்தையும் செயல்களையும் கட்டுப்படுத்துவதற்காக. So slowly we should regulate it and we should divert it also. அது வெளி விஷயங்களிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணணும்? We have to divert it. We have to give a diversion. குருதேவ் கூட சொல்றாரு, சப்ஸ்டிடியூட்னு சொல்றாரு இல்லையா? Slowly we should substitute our desires. So we should give proper direction for our rajoguna. ஆதிசங்கராச்சாரியர் மாதிரி நல்ல அவ்வளவு ரஜோகுணம் இருந்தா எவ்வளவு நல்லது. சுவாமி சின்மயானந்தர் மாதிரி, சுவாமி விவேகானந்தர் மாதிரி இவங்களுக்கு இருந்த ரஜோகுணம்லாம் நமக்கு இருந்தா we can transform the whole world. So behind the entire transformation of this world also there is a power of rajoguna is always there. But those people have regulated their desire, their rajoguna, their activities. Then we should give direction. அதனால்தான் already the solution is given in our scriptures. நம்ம ஏற்கனவே 2வது அத்தியாயத்தில் ஸ்திதப்பிரஜ்ஞ லட்சணம் படிக்கும் பொழுதே படிச்சிட்டோம். What was the first sloka when Arjuna asked? There also Arjuna asked the question. ஸ்திதப்பிரஜ்ஞனுடைய லட்சணம் என்னன்னு கேட்கும் பொழுது பகவான் சொன்ன பதில் என்ன? பிரஜகாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன்யேவாத்மனா துஷ்டக ஸ்திதப்பிரஜ்ஞ ததோச்சதே. When the person sees his own self in himself, then he is relieved from all the desires. எப்ப ஒரு மனிதன் தன்னை உணர்கின்றானோ அப்பொழுது அவன் எல்லா ஆசைகளிலிருந்து விடுபடுகின்றான். அதர்வைஸ் எல்லா ஆசைகளிலிருந்து விடுபட்ட பிறகு ஒரு மனிதன் தன்னை உணர்கின்றான். இப்ப இன்னொரு இடத்துலயும் சொல்லிட்டார், அது விஷயா வினிவர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினக ரசவர்ஜம் ரசோப்பியஸ்ய பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. See, there is no other remedy ன்னு சொல்லிட்டார். He gives 2 remedies. அங்கே கூட நான் இந்த ஸ்லோகத்தை வேறொரு கோணத்திலிருந்து அந்த ஸ்லோகத்தை பார்த்தோம். இங்க பகவான் சொல்லும் பொழுது கூட he puts a regulator. விஷயா வினிவர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினக. So the objects keep away from that person who doesn't indulge in those objects. நிராகாரஸ்ய சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்த எல்லாம் இருக்கு. பட் நிராகாரஸ்ய, but you are not interested in a kind of an enjoyment. You are not interested. So விஷயா வினிவர்த்தந்தே, but then the objects stay away from you. விஷயங்கள் எல்லாம் நம்மிடத்திலிருந்து விலகி இருக்கும். ஆனா அந்த விஷயத்தினுடைய வாசனைகள் என்ன இருக்கிறது? உள்ளே இருக்கின்றன. அது அப்புறம் பார்ப்போம். முதல்ல நம்ம விஷயங்களை எல்லாம் என்ன பண்ணணும்? முதல்ல தள்ளி வைக்கணும்னு சொல்றாரு. 2வதாக என்ன சொல்றாரு? ஏற்கனவே அந்த விஷயங்களை குறித்த ஆசைகளை என்ன பண்ண வேண்டும்? அதை நாம் உற்று நோக்க வேண்டும். முதல்ல விஷயங்களிலிருந்து நாம் விலகி இருக்காமல் அந்த விஷய ஆசைகளில் இருந்து விடுபடுவது என்பது அவ்வளவு சுலபம் கிடையாது. அப்ப 2 சொல்றாரு. முதல்ல ஆசைகளில் விஷயங்களில் இருந்து விலகி இருக்க வேண்டும். அடுத்ததாக கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ண வேண்டும்? அந்த ஏற்கனவே அனுபவித்த அந்த விஷய வாசனைகள் எல்லாம் எப்பொழுது போகும் சொல்றார்? பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. When you realize the truth, then slowly in our own life, what is the purpose of life? Goal of life is to know the truth. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய மனதையும் புத்தியையும்
ஒரு சத்தியத்திற்கு அருகாமையில், போன வகுப்பில் கூட சொன்னேன், சத்தியத்திற்கு அருகாமையில், தர்மத்திற்கு அருகாமையில், உண்மைக்கு அருகாமையில் மெதுவாக கீதை சொல்லுவோம், ஷனைகி ஷனைகின்னு ஸ்லோலி then we should not take our mind. This is how we slowly we will regulate it. அதை கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றோம், ரெகுலேட் பண்ணோம், காமத்தை ரெகுலேட் பண்ணோம். இல்லைன்னா அது என்ன ஆகுது, பகவான் என்ன சொல்றாரு, இட் இஸ் மகாஷன மகத் அசனம், இட் இஸ் இன்சாட்டியபிள், தென் இட் இஸ் மகா பாப்மா. இந்த ரெண்டு வார்த்தையும், இந்த மகா அசனக கோஸ் டு காமம், காமம் வந்து மகா அசனம். இந்த மகா பாப்மா கோஸ் டு குரோதம், குரோதம் வந்து மகா பாப்மா. இன்னும் பார்த்தோன்னா காமம் ஆக்சுவலா பாப்பம் இல்லை, குரோதம் தான் என்ன சொல்றாரு, குரோதம் வந்து பாப்பம். காமம் என்ன ஆகுது, காம இஸ் ஒன்லி தி, இட் இஸ் ஒன்லி இன்சாஷியபிள் டிசைர். இஸ் மகா அசனக இஸ் காம. தென் மகா குரோதக என்ன ஆகுது, இல்ல மகா பாப்பம் என்ன ஆகுது, மகா பாப்பம் வந்து குரோதமாகி. Then how it starts, first we become the victim of desire. So we all become a human being, an individual person. First he becomes a victim of desire. Desire doesn't punish him. Once we become the victim of the desire, then the desire takes us to lobha or it takes us to krodha. Then later we are punished, we are punished by lobha or krodha. Kama doesn't punish us. First we become the victim of kama. ஆசையினுடைய வலையில போய் என்ன பண்றோம், விழறோம். அங்கேயே தப்பிச்சு வந்துட்டா பரவாயில்ல. ஆனா if it transforms itself into lobha or into krodha, அந்த ஆசை லோபமாகவோ அல்லது அது குரோதமாகவோ மாறினால் அதிலிருந்து என்ன பண்ண முடியாது, அதிலிருந்து வீழவே முடியாது. Then a man is punished by lobha or punished by krodha. Therefore it is said maha ashnaha maha papma vidyena iha vairinam. So superficially பார்த்தனா பகவான் சொல்ற காம ஏஷ குரோத ஏஷ ரஜோகுண சமுத்பவ மகாஷனோ மகா பாப்மா வித்யேன மிக வைரினம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அர்ஜுனன் என்ன சொன்னா, அனிச்சன்னபி வாஷ்ணேய பலாதிவ நியோஜிதக அப்படிங்கிறதுக்கு பகவான் சொல்றார், இதுல எதுவும் அனிச்சன்னபி வாஷ்ணேய பலாதிவ நியோஜிதகெல்லாம் ஒண்ணும் கிடையாது. மனிதர்களுக்கு இயல்பாகவே என்ன இருக்கின்றது, what was Arjuna's theory? Generally a person says that I don't want to do any sinful act, but I end up in doing it. Arjuna சொல்ற, பகவான் என்ன சொல்றார், the root cause for that is desire. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு ஆசைதான் சொல்ற. நீங்க கொஞ்சம் ஆழமாக நம்மளுடைய மனதையே நம்மளுடைய செயல்களையே கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பார்த்தோம் என்றால், what is the truth? See, we may say I don't want to do it, we may say aniccan appear, but in our own mind we secretly enjoy the pleasure. நம்ம எப்போ அனிச்சன் அப்படின்னு சொல்லுவோம், என்னுடைய எனக்கு விருப்பமே இல்லைன்னு சொன்னாலும் கூட உண்மையிலேயே நமக்கு ஒரு மனிதனுக்கு விருப்பமே இல்லைன்னா அவன் என்ன பண்ண மாட்டான், அந்த பக்கம் போகவே மாட்டான். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் லார்ட் சேஸ் தட் யூ மே சே அனிச்சன் அப்பி. இப்ப புரியுறது அந்த வார்த்தை அப்படின்னு, என்னுடைய விருப்பமே இல்லாவிட்டாலும் நீ சொல்லலாம், பட் இன் அவர் ஓன் மைண்ட் we secretly enjoy all the pleasures. தெரிந்தோ தெரியாமலோ, இல்ல தெரிந்தே என்ன பண்றோம், ரகசியமாகவே நமக்கு விருப்பமே இல்லைன்னு சொல்றோம். ஆனா அதை அனுபவிக்கும் பொழுது எப்படி அனுபவிக்கின்றோம், அதை அனுபவிக்கும் பொழுது நாம் அதை விரும்பியே அனுபவிக்கின்றோம். Then what happens is this aniccan அப்படிங்கிறது என்ன ஆகுது, this aniccan api becomes only an excuse. எப்ப பார்த்தால் நாம் அனுபவிக்க வேண்டும்ங்கிற ஒரு விஷயத்திற்கு என்ன பண்றோம், எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. A person says that I don't want to drink, for example, ஒரு உதாரணம் தான் சொல்றேன். He says I don't want to drink, but I went to somebody's house and there were so many friends were there. All these people they compelled me. இவர்கள் எல்லாம் என்ன பண்ணார்கள், என்னை ரொம்ப வற்புறுத்தினார்கள். எனக்கு விருப்பமே இல்லாவிட்டாலும் கூட
அவர்கள் எல்லோரும் வற்புறுத்தினார்கள்ங்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன், நான் குடிச்சேன்னு சொல்றாரு. பட் இன் ஃபேக்ட் there is a secret desire in him to drink it a bit, and he enjoys it also a bit. But when it comes to responsibility, என்ன சொல்றாரு, in fact I don't want to drink it, in fact I never enjoyed it, but it is only people who compelled it. சரி, எல்லாரும் கம்பல் பண்றதால தான் என்ன பண்றோம், எல்லாரும் கம்பல் பண்றதால நான் இந்த காரியத்தை செய்யறேன்னு சொல்றேன். Actually the truth is, actually we love it, we enjoy it. There is a secret attraction for us in that. If at all, if you don't enjoy, if you don't love it, if there is no attraction, you will not go to that place at all. Otherwise, when it is offered, you will escape from that. A person who is really desireless, if he has developed a state of desirelessness, do you think that he will indulge in it if it is compelled by somebody? யாராவது வற்புறுத்தினால் ஆசையே இல்லாதவர்கள் அவர்கள் அதை அனுபவிப்பார்கள்னு சொல்ல முடியுமா? அவர்கள் சொல்ல முடியாது. இட்ஸ் இம்பாசிபிள். ஸோ ஐ ஆல்வேஸ் சே தட் திஸ் அனிச்சன்னபி இஸ் ஒன்லி தி எக்ஸ்கியூஸ் ஆஃப் தி மைண்ட். Next time when we indulge in something, when we commit something, don't say that anichanapi. There is always the secret desire lurking in our mind to enjoy these objects. It is there. Swami Tejamanji அழகாக சொல்றார், if there is no spark of desire, it will not take the form of fire. It's a simple statement. If there is no spark of desire in our mind, it will not take the form of the fire. ஒரு தீப்பொறின்னு ஒண்ணு முதல்ல இல்லைன்னா என்ன ஆகாது அப்படின்னா, அது நெருப்புங்கிற மிகப்பெரிய உருவமாக வடிவமாக எடுக்காது. It all begins only as the spark. So we cannot say that anichan apin இல்லை. அது நம்ம வெளியில சொல்றோம், அதை மூடி மறைக்கின்றோம். ஒன்னா என்னுடைய விருப்பமே இல்லைன்னு சொல்லுவோம். இல்லைன்னா என்ன அர்த்தம், அதை செய்துட்டு என்ன பண்ணுவோம், we feel guilty. அது ஒரு ஒரு வருத்தப்படுறதால அதை மூடி மறைச்சிடுவோம். So I enjoyed it, now I feel guilty. So either you try to hide your own desires through guilt, or by shifting the responsibility on someone else. I don't want to do it, but I am forced to do it. Now, this is the problem. This is the problem. Now, please think about it. See, when two people commit a mistake, ரெண்டு பேர் தவறு செய்யறாங்கன்னு வைங்க, அதுல these two people are peculiar. One person நான் ஏற்கனவே சொல்றேன், he want it, he does itன்னு சொன்னேன். அவருக்கு அதன் மேல ஆசை இருக்கிறது, அது செய்யணுங்கிற எண்ணம் இருக்கிறது, அதை அனுபவிக்கணுங்கிற எண்ணம் இருக்கின்றது. He doesn't feel guilt and all. He just does it. அவனுக்கு கூட அவ்வளவு பாப்பம் வராது. அவனுக்கு அந்த காரியங்கள் எல்லாம் செய்யும் பொழுது தான் தப்பு செய்யறோம் அப்படிங்கக்கூடிய எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. He doesn't feel guilty. He doesn't think about sin, all that. He just commits that mistakes. நான் ரெண்டு பேரை பத்தி சொல்றேன். So one person, he commits everything knowingly. He doesn't feel about it. Another person also commits the same sin, but he is also committing it knowingly, but he only thinks that unwillingly he is doing. In fact, that person is more responsible than the previous person. So I would say, see, this ichanapi is much better than the anichanapi. The onus falls only on anichanapi. அதனால ரெண்டு பேர் தப்பு பண்றார்கள்னா, அந்த தவறு செய்யக்கூடிய ரெண்டு பேரில், if the wise man performs the sin, that ignorant man's sin also, the wise person has to take it. தவறு செய்யக்கூடிய ரெண்டு பேர்ல ஒருத்தன் அறியாமையில் இருக்கிறவன் தவறு செய்யறான், அவருக்கு நல்ல அறிவுடையவன் தவறு செய்யறான். அறியாமையில் இருக்கிறவனுடைய பாப்பம் கூட யாரை தீண்டும் அப்படின்னா அறிவுடையவனை தீண்டும். He is more responsible. Now there are many people, those who want to fight. புரியுது அவங்களுக்கு? Now Duryodhanadi, they want to fight. Now Arjuna says that I am not interested in fighting, but I am forced to fight. But if you run away, you will become more sinful person.
you are able to follow. இது எப்படி வேலை செய்யறதுன்னு உங்களுக்கு புரியுறதா? அப்ப there is always என்னது, there is a secret desire in our mind to enjoy. Then what we supposed to do? The simple thing is, we should not expose ourselves to such people. We should not expose ourselves to such situations. நாம் அந்த மாதிரி மனிதர்களோடோ தவற்றை செய்ய தூண்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகளிலோ அல்லது எந்த இடத்தில் தவறு நேருமோ அப்படிப்பட்ட மனிதர்களோடு நாம் என்ன பண்ண வேண்டும்? அவர்களிடத்தில் இருந்து விலகி இருப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அது நமக்கும் பாதுகாப்பாக இருக்கும், அவர்களுக்கும் எதுவாக இருக்கும்? அது பாதுகாப்பாக இருக்கும். Once if you are exposed, please understand, then desire takes over. Then desire takes over. Now, I don't know whether you read this story of Rishi Shringa. So there is a beautiful story. The story of this Rishi Shringa comes in. இது மகாபாரதத்திலே வரும். இது ராமாயணத்திலையும் இந்த ரிஷி சிங்கர் ஸ்டோரி வரும். ஸோ இஸ் ஃபாதர் நேம் இஸ் விபாண்டக ரிஷி. இப்போ நீங்கள் சிங்கேரிக்கு போனீங்கன்னா இந்த விபாண்டக ரிஷியினுடைய இந்த கோவில், அவர் வழிபட்ட இடம், அவர் தபஸ் பண்ண இடம், அவர் வழிபட்ட லிங்கங்கள் எல்லாம் சிங்கேரியில் இருக்கிறது. ஸோ திஸ் விபாண்டக ரிஷி இன்னும் kept his son ரிஷி சிங்கரை he kept away from all pleasures. So he has not even seen women. அவர் பெண்கள்னு பெண் ஜென்மம்னு ஒண்ணு இருக்குங்கிறது ரிஷி சிங்கருக்கு தெரியவே தெரியாது. He doesn't even know. அப்புறம் ஆரம்ப பிறந்ததுல இருந்து if you see it is there in Ramayana. He kept Rishi Shringa totally away from women and all pleasures. No, இது விஷயா வினிவர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினக மாதிரி தான் இது. No, he protected him. See, he protected him and he became so pure, so chaste. அவ்வளவு தூய்மையானவராக இருந்தார். Then there was a king Romapada. He was also cursed. He was cursed in such a way that by Indra that there was no rain in his kingdom. அவருடைய ராஜ்யத்தில் மழையே பெய்யல. So slowly he comes to know that ரிஷி சிங்கர் காலடி எடுத்து வச்சாருன்னா மழை பெய்யுங்கிறது ரோமபாதத்துக்கு தெரியுது. ஆனா he is so pure, he has not seen anybody. He is always protected by Vibhandaka Rishi. Now, how long other can protect you? So one day it so happens that Vibhandaka Rishi இல்லாத சமயமா இவங்க பார்த்துட்டே இருக்கிறாங்க. எப்ப விபாண்டகர் அந்த ரிஷி சிங்கர் இல்ல, ரிஷி சிங்கரை விட்டுட்டு போறாரோ அவர் பக்கத்துல இல்லையோ, at the time he sends 2 women. 2 பேர் ரிஷி சிங்கர் இடத்துல அனுப்புவார். First time, he is also quite young. He sees these 2 women. அது வரைக்கும் அவர் பார்த்ததே கிடையாது. This is a beautiful story. Then slowly he gets that fascination, Rasavardhan, Rasopyasya, Paramdrushva nature. But please understand, you and me are not Rishi Shringas. You and me are not Vishwamitra. See, these examples doesn't hold good for us. See, we cannot do the enormous tapas, the amount of tapas Vishwamitra did. See, நமக்கு ரம்பா மேனகை அது மட்டும் தான் தெரியும். ஆனா விஸ்வாமித்திரர் எவ்வளவு தபஸ் பண்ணாருன்னு நமக்கு தெரியாது. See, விபாண்டகர் என்னுடைய புத்திர ரிஷி சிங்க, we say that he is fascinated by women, அவ்வளவுதான் தெரியும். Later he gets married to Shanta. He comes to that Romapada's kingdom. அவருடைய பாதம் பட்ட உடனே என்ன ஆறுது? அவருடைய பாதம் பட்ட உடனே மழையெல்லாம் பெய்யுது. நாம உதாரணங்களை எடுத்துக்கொள்ளும் பொழுது ஈவன் எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் எவ்வளவு ரிஷிகளாக இருந்தாலும் கூட, if you expose yourself to such situation, what will happen? There you should stop the example of this rishis. அங்கேயே நிறுத்திடணும். You should not stretch beyond that. ஏன்னா எல்லாரும் யாராக மாற முடியாது? எல்லாரும் ரிஷி சிங்கர் மாதிரி இருக்க முடியாது. எல்லாரும் எதுவாக இருக்க முடியாது? எல்லாரும் விஸ்வாமித்திரராக இருக்க முடியாது. You got it? So to the extent, if we have to conquer calm and growth, if we have to protect our own tapas, our own spiritual practices, to the extent we should not expose ourselves to those places or to those topics or to those people, which generally weakens our mind. But நாம சொல்றோம், அதற்கேன பிரயுக்தோயம் பாபம் தரதி புருஷ அனிச்சன் நபி வாஷ்ணேய. But then
வாட் வி ஸ்பீக் ஆல் த டைம். நம்ம பேசுறதெல்லாம் எதை பத்தி பேசிட்டு இருக்கிறோம், நம்ம எதை பார்த்துட்டே இருக்கிறோம், what type of activities we do. See, we speak, we read, we watch things that leads only to calm and growth. நம்ம சொல்றதெல்லாம் பார்த்து அனிச்சன் அப்படின்னு சொல்றேன். எனக்கு விருப்பமே இல்லைனாலும் சொல்றேன். விருப்பமே இல்லைன்னு செல்போனை தூக்கி தள்ளி வைக்க வேண்டியதுதானே. அப்படி எனக்கு விருப்பமே இல்லை, ஆனா என்ன பண்றேன், எப்ப பார்த்தா விருப்பமே இல்லைனாலும் என்ன பண்றோம், விருப்பமே இல்லாமல செல்போனை பார்த்துட்டே இருக்கிறோம். ஆல் த டைம் we are watching all that செல்போன். விருப்பமே இல்லாமல் அதெல்லாம் நம்ம பண்றோம், விருப்பமே இல்லாம நம்ம பண்றது இல்லை. Then we all the time we speak, we read, we watch things, which triggers our karma or growth. Karma and growth are not respect to men and women also, to any object. எப்ப பார்த்தாலும் வாட் இஸ் த டாபிக். ரெண்டு பேர் ரொம்ப நேரம் போன்ல பேசிட்டே இருக்கிறாங்கன்னு என்ன உபநிஷத்தை பேசுறாங்க. ஆர் தே டிஸ்கசிங் அபவுட் தி உபநிஷத்? ஜெனரலி வாட் பீப்புள் டிஸ்கஸ், ஒண்ணுமே இல்லைன்னா they discuss all the time about the third person. So through all our discussions, all our subject matter, it is only about money or about women or about wealth. See, it's only worldly things constantly if we discuss. எப்ப பார்த்தாலும் காமக்ரோதங்களையே பார்த்துட்டே இருந்தோம்னா, அதையே படிச்சுட்டு இருந்தே இருந்தோம், அதை பற்றியே பேசிட்டே இருந்தோம்னா எது வளரும் நமக்கு? உள்ள என்ன வளரும்? காமம், குரோதம். Because now I also went to Jageshwar now. There are 13 people. Now so many of you have come. It's such a beautiful place. When this time when I went, it was a snowfall. I sent videos also. Now, fortunately or unfortunately, you travel with a group. Now, I was staying in a car. என் கார்லயே ஒரு 5 பேர் இருந்தார்கள். Then there was one amma who is sitting in that car behind me. Now, throughout the trip, the problem is to அன்னைக்கு வந்து அவங்களுடைய ஊர்ல அவங்களுடைய ஃபேமிலியில சொத்து பிரிக்கிறாங்க. ஸோ அண்ணன் தம்பிகளுக்குள்ள என்ன பண்றாங்க, சொத்து பிரிக்கிறாங்க. எங்க இடத்துல, எங்க ஜாகேஸ்வர் வந்தாச்சு, அங்க பார்த்த வெளியில பார்த்தா இது அவ்வளோ அற்புதமான காட்சி. The whole thing, she got so much tense all the time just behind me. Unfortunately, you can't jump out just like that. You can't jump out of your skin. You cannot jump out of the car. Whole day she is keeping the phone. What is the subject matter? அவ்வளோ அற்புதமான இடத்துக்கு வந்துட்டு so many spiritual matters we can discuss. இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு. She so tense. She was kept on influencing somebody, manipulating somebody. No, we should get this much, we should get that much. In between, whenever she looks at me, she used to feel guilty. Swamiji, hope I am not disturbing you. Swamiji, I am not. உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகளே இல்லை, உங்களுக்கு எதை பற்றி நீங்க கவலையே இல்லை. Should I tell those people to worry about all those things? They can enjoy. அப்ப கான்ஸ்டன்டா நம்ம இதே பேசிட்டே இருந்தாலும், ஈவன் இஃப் யூ கம் டு யூ டேக் பீப்புள் டு ஹிமாலயஸ், யூ டேக் டு கைலாஷ், கைலாசத்துல கொண்டு போய் வைத்தாலும் கூட இஃப் அவர் மைண்ட் திங்ஸ் ஒன்லி அபவுட் கட்டர், தென் வாட் கேன் வி டூ? தென் ஷி வாஸ் ஆஸ்கிங் மீ, சுவாமிஜி உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் எதுவுமே இல்லையான்னு. I said, I have only one problem. That problem is you. No, you are constantly you are nagging from all these worldly topics. Now and then only time I used to feel peace is that when the signal goes off. But when the signal goes off, because in the Himalayas you don't get continuously signal. But when the signal goes off, then that Rajoguna Samudbhava, she used to become more restless. ஐயோ என்னாச்சுன்னு தெரியல. நான் இதை சொல்ல மறந்துட்டேன், அதை சொல்ல மறந்துட்டேன், லாயர்ட்டு இதை சொல்லியிருக்கணும், நான் அதை சொல்லியிருக்கணும். இந்த ஒன் ஹவர்ல உங்களுக்கு அந்த சிக்னல் கிடைக்கலன்னா she becomes so restless. Now I can understand what is going on. So there is some important matter is there. It may be about somebody's wealth. You cannot avoid it. Not necessarily wealth. It may be health also. It may be about somebody's health, somebody's wealth. You have to attend to it. அதுக்காக நான் phone switch off பண்ணி வைக்கணும்னு சொல்லல. We have to attend to it. But unfortunately, we don't know how to regulate it. ஒரு பதட்டப்படாம ஒரு நிதானமா எந்த இடத்திற்கு வந்து, அப்ப நம்ம எதை நோக்கி வந்திருக்கிறோம், எந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம். But then what we are doing, see, we have come all the way to Jageshwar, Padala Bhuvaneshwar, Munshiyari, such a beautiful place. But constantly we are exposing our mind only to these kind of a topic.
then what will happen? Then we are unable to control our Raja. So there is no regulation. The Krishna says, Kama Yesha, Krodha Yesha, Rajoguna Samam. அங்கே போய் சத்துவகுணம் என்ன அல்ல, சத்துவகுணம் வரும். Shankaracharya Bhagavan also, in his commentary, he beautifully says, now I just read the commentary, then I will put it in that proper format so that you will understand it. He says that Kama Yesha Sarvalok Shatru, Yasmin Nimitta Sarva Anartha Praptihi Pranina, Trushnaya Aham Karita Iti, Dukkitana, Rajakarye Sevada Pravruttana, Pralapa Struyate. We will put it in a proper format just to pay attention. He says, Kama Yesha Sarvaloka Shatruku. Yesha Kama, in the Kama Mirikade, it is Sarvaloka Shatruku. It is in the Lokatala Matamilem. It is in the Indradi Devargal, Narther Ponta Peri Rishi, Indradi Devargal, could end up on the Kama with the Vitale. So, Sarvaloka Shatru. Nanguda no Varte add Panip. It is not Sarvaloka Shatru Montale. ஏஷ காமக சர்வைகி சத்ருகோபி. அது எல்லா லோகங்கள்ல மட்டும் இல்லை. இந்த காமம் எப்படி இருக்கிறது, எல்லோருக்கும் எதுவாக இருக்கின்றது, இது எல்லோருக்கும் சத்ருவாக இருக்கு. என் நிமித்தா சர்வ அனர்த்த பிராப்திகி பிரஜானா. என் நிமித்தா இஸ் காம நிமித்த. பிகாஸ் ஆஃப் திஸ் டாபிக் நான் தான் சொல்றேன், வாட் வி ஸ்பீக், வாட் வி see, what we watch, what we discuss, these are all things put together. Our subject of discussion, our thinking. Ennimita Sarva Anartha Prapti Prani. In the ஒரு மணி நேரத்துல உங்களுக்கு ஏதாவது அனர்த்தங்கள் இருக்கிறதா? ஒரு அனர்த்தம் இல்லை. Because the subject under discussion is about common. நம்ம ஆசையை பற்றி தான் பேசுறோம், பட் ஆசையே இல்லாமல் பேசிட்டு இருக்கோம். We have no other preoccupation. No other desire is chasing us. But then en nimita சர்வ அனர்த்த பிராப்தி. அனர்த்தம்னா தெரியறதா இல்லையா? அனர்த்தம்னா எல்லா வீணான விஷயங்களையும் எல்லா மனிதர்களும் அடைவதற்கு காரணம். How it starts? He says, Rajakarye Sevado Pravrutanam. Even good people, ஏதோ ஒரு நல்லது பண்ணுவோம், ரஜக்காரியே, due to some kind of a ரஜக். சேவாதோ, ஏதோ சேவை, ஏதோ நல்ல காரியங்களை எல்லாம் பண்ணுவோம், இல்லை ஏதாவது காரியங்களை பண்ணுவோம்னு பிரவருத்தானாம். This person starts. Then after some time, he is unable to control what he has started. சில சமயம் நமக்கு ஸ்டார்ட் பண்ண தான் தெரியும், அதுக்கப்புறம் நமக்கு என்ன பண்ண தெரியும். சப்போஸ் கார் எனக்கு ஸ்டார்ட் பண்ண தெரியும், அப்புறம் எனக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியாதுன்னு what will happen? I will only start the car. I know how to press the accelerator, but I don't know how to control the car. Suppose if you start something and if you don't have absolute control over it, what will happen in life? You think so many undertakings, so many things we start, we just jump into it. But if we can't control it, what will happen? You understand? No, same thing he says, Rajakarye Pravruttana. Then another Dukkitana, after some time, another army for the J Mala Mariada the army kirda. Kalyana put up the army kirda, Ella Mala, put the Kaila Puch and teleport to suit Allah Partha from part of her. Then after some time, the Pravruttana, Dukkitana, then after some time, people think Dukkitana. There is no problem with the marriage. Marriage is a beautiful thing. So many people marry. So they lead such a beautiful, wonderful life. I have seen my own good friends are there, their rishis, they are also married. They live with their own family. I have seen, all of them, most of my, fellow travelers, they are all great people. They are all, I am the only sannyasi. They are all, live in a family life. There is no problem. But then this person has started. He doesn't know how to control their own life. Then Dukkidana. Then after some time, அதனால ஒரு காரியத்தை நீங்கள் ஆரம்பிச்ச அப்புறம் உங்களுக்கு அதை கண்ட்ரோல் பண்ண தெரியணும். எங்கேயாவது ஒரு இடத்துல அதை என்ன பண்ணணும், அதுதான் அதை விடுறதுக்கும் தெரியணும். நமக்கு கண்ட்ரோல் பண்ணவும் தெரியாது, விடவும் தெரியாது. Thereafter, the situation, takes us, that leads us. We are completely come under the control of the situation. Situation is not under.
Then he says that. Then later he laments. No, pralapa suyate. Shankaracharya said, இப்படி புலம்புறத கேட்கலாம்னு சொல்றாரு. அவரே இப்படிதான் புலம்பிண்டே இருப்பான். என்ன புலம்புவான்? திருஷ்ணையாகி அகம் காரித்த இத்தி. நான் தேவையான இருக்கலாம், சும்மாவே இருந்திருக்கலாம். திருஷ்ணையா, ஆனா திருஷ்ணா, இந்த பேராசை என்ன பண்ணல, என்னை விடல. திருஷ்ணையாகி அகம் காரித்த இத்தி. This desire, is propelled me to do it. Then I done it. Got it? Then another, then we commit all sinful activities. So where is the question of here? Anichan napine enge varadu? There is no anichan. There is always a secret desire lurking in our mind to enjoy it. Understanding this, we should not expose ourselves to such kind of situation. Don't offer such situation. We should. Now, if you read the life of Seshadri Swami, you must have all heard about Seshadri Swami. He had a mantra siddhi. What is that mantra? It was a Kamokarshan Manyokarshan mantra. It is a beautiful mantra in our tradition. When he was very young, he was a small boy, when he was put that thread upon the Upanayana Mahanaparam. See, this Kamokarshan Manyokarshan mantra is a Prayaschitta mantra. See, நம்மளுடைய மதங்கள்ல கூட பாவ மன்னிப்புக்கு மந்திரங்கள் எல்லாம் இருக்கிறது. So expiation, what do you call? பாவ மன்னிப்புக்கு பிராயசித்தத்துக்கு என்ன சொல்லுவோம் இங்கிலீஷ்ல? எக்ஸ்பியேஷன். Did I pronounce it correctly or not? Prayaschitta. Suppose knowingly anichannapi or ichannapi, as a human beings, we are bound to commit mistakes. Then it is said, when ஆவணியோட்டம் வரும்பொழுது என்ன பண்ணுவார்கள், திருப்பி அந்த பூனல் எல்லாம் மாத்திட்டு என்ன பண்ணுவார்கள், they ask you to do this காமோகார்ஷின் மன்யோகார்ஷின் ஜபம். இந்த ஜபத்தை என்ன பண்ணுவார்கள், பண்ண சொல்வார்கள். Because this japa is the prayaschitta. It just cleanses our mind. So that இது பண்ணிட்டு திருப்பி ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்க கூடாது. So if you keep doing it, this particular Kamokarshan Manyokarshan mantra, it will destroy all the desires. Seshadri Swami, when he was living in Kanchipuram, in the temple, all the time he used to sit and murmur only the Kamokarshan Manyokarshan Namo Namah. Kamokarshan Manyokarshan Namo Namah. People used to look at பெரிய பண்டிதர்கள் எல்லாம், when they looked at what you are muttering, இப்போ பார்த்தா ஏதோ முன்முடுத்துட்டே இருக்கிறப்ப என்ன சொல்றேன். When he was young itself, he told, I want to conquer desire. நான் எல்லா ஆசைகளையும் ஜெயிக்கணும், அதனால இவ்வளவு மந்திர ஜபம் பண்றேன். ஆசைகளை ஜெயிக்கிற வரைக்கும் நான் அந்த மந்திர ஜபத்தை நான் விடவே மாட்டேன்னு பண்ணாரு. It is a beautiful mantra. Sometimes if you don't do it as a japa, at least we can understand the real meaning of that mantra. It is said, Kamo Karshit Namo Namaha Kamo Karshit. Mantra start with Kamo Karshit na. ரெண்டு வார்த்தை Kamo Karshit na. Everything is done only by desire. Desire does everything. Kamo Karshit Namo Namaha. Therefore, desire is doing everything. So my salutations to desire. Kamo Akarshit. Kama does everything. It is only desire, not me. The self doesn't do anything. The self is so pure. It is only the desire which does everything. So slowly separating the self from the mind. These are all the mantras. The self is not the doer. Desire is the doer. Since the desire is the doer, who is the sufferer? Desire is the sufferer. So if you are attached to the desire, then that individual soul also becomes the doer. The individual soul also becomes a sufferer. Actually, the soul doesn't do anything. It has no desire. So Kamo Karshit, desire does everything. Kamo Karshit, Namo Namaha, Kamo Karshit. Kamaha Karoti, Naham Karomi. See, Kamaha Karoti. Desire does everything. Naham Karomi. Then I don't do anything. Kamaha Karta, Naham Karta. காமம் தான் எல்லாவற்றையும் செய்கின்றது, நான் எதையும் செய்வது கிடையாது. காமக காரயிதா நாகம் காரயிதா. It does and makes others also do. This காரயிதா.
காமக காரயதா நாகம் காரயதா. therefore என்ன இருக்கு, ஏஷத்தே காம காமாய ஸ்வாஹா. அதனால ஏஷத்தே தே காம காமாய ஸ்வாஹா. ஆகவே ஆசையை ஆசையிலேயே நான் ஆகுதி ஆக்கி விடுகிறேன். பியூட்டிஃபுல் மந்திர யூஸ். அதே மாதிரி மன்யோ காஷீத் நமோ நமக, மன்யோ காஷீத், மன்யுஹு கரோதி நாகம் கரோமி, மன்யுஹு கர்த்தா நாகம் கர்த்தா, மன்யுஹு காரயதி நாகம் காரயதி, ஏஷதே மன்யுஹு மன்யவே ஸ்வாஹா. அதே மாதிரி காமத்தையும் குரோதத்தையும் எதுல ஆகுதி ஆக்கி விடுறோம்? காமத்தையும் குரோதத்தையும் திரும்பி என்ன பண்றோம்? அதே காமத்திலும் குரோதத்திலுமே ஆகுதி ஆக்கிவிட்டு என்ன பண்றோம்? This mantra, if not, if you don't recite the whole mantra, this kamo karshin, manyo karshin, these two, அந்த ரெண்டு தான் காம குரோதத்திற்கு அந்த மந்திரங்கள். இந்த காம குரோதத்திற்கு every year they used to do it. See, throughout the year I am invested with this thread, but unfortunately I am doing in sadoshamapi karmani in solrame. You indulge in karma knowingly or unknowingly, you will gather some kind of a dust, some kind of a dust. Then what we should do some kind of a upas or some kind of a mantra japa. அப்ப காம குரோதத்திற்கு சும்மா காமம் இருக்கு, அனிச்சனபி வார்ஷ்ணே பலாதிவ நியோஜிதகன்னு இந்த பிரலாபம் ஆச்சாரியர் சொல்ற மாதிரி புலம்புறதுல என்ன கிடையாது, புலம்புறதுல ஒரு பிரிவு. What we should take up some kind of anushtana. So knowing very well, there is a desire. All the great rishis, they were doing all this upasana. அதனால மந்திர ஜபம், யோகம், தியானம், இந்த பூஜைகள் இதெல்லாம் எதற்காக செய்கின்றோம்? இதெல்லாம் in order to protect our mind from the desire. This is how Seshadri Swamigal conquered all the desire. When he was walking, he used to see Gandharvas. இந்த பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுவார், இந்த கந்தர்வர் இருக்கிற அந்த பிலகரி ராகத்துல பாடிண்டே போறார் பாருங்க. So when a person conquers everything, then we can walk free. But until the last breath of life, we cannot say that we have conquered everything. எல்லாவற்றையும் ஜெயித்து விட்டோம்னு நாம எப்பவும் மாறு தட்டிக்கவே முடியாது. That is the reason we have to be extremely humble. Why this humility is such a important virtue? Because we cannot say that இதை ஜெயிச்சிட்டோம் அதை ஜெயிச்சிட்டோம் என்ன பண்ண முடியாது. அதனால அடுத்து பாருங்க, பகவான் சொல்லும் மகாஷனக அழகாக சொல்றார், மகா பாப்மா. அதனால he cautions us, if you don't understand that word மகாஷனக, it will consume you. மகா பாப்மா அப்படின்னு it will put you into great sin. சம்சாரே வைரினம் வித்தி. அது எங்க வைரினியா இருக்கு? சம்சார. ஆத்ம ஞானத்துல இது வைரி, ஆத்ம ஞானத்துல இது இல்லை. ஞானத்துல காம குரோதங்கள் இருக்கவே இருக்காது. ஞானிக்கு காமமும் இருக்காது, குரோதமும் இருக்காது. பராசர முனிவர் சத்தியவதியோட அவருக்கு ஒரு வியாச பிறந்தார். பராசரர் சத்தியவதியை பார்த்தோன்னு ஒரு ஆசை வந்தது. அப்ப அவர் நினைச்சாரு, இப்படி ஒரு ஆசை என்னுடைய மனதில இருந்து வர்றதற்கு வாய்ப்பே கிடையாது. இப்படி ஒரு ஆசை வந்திருக்கிறதுனா என்ன இருக்கு, ஏதோ ஒரு காரணம் இருக்கின்றதுன்னு அவருக்கு தெரிந்தது. So those examples are all totally different when we talk about all great saints and sages, because they know how to control everything. Otherwise, mahashanam mahapapam. There is a beautiful English poem also, ஒரு ஆங்கில கவிதை கூட இருக்கும். இந்த மகாஷனோ மகாபாப்மா, இந்த ஆசைங்கிறது எவ்வளோ பெரிய எல்லாவற்றையும் விழுங்கக்கூடியது இருக்குது. There is a poem, it says, till from desire I stumbled to possession. Have you heard this poem? Till from desire I stumbled to possession, and in possession languished from desire. It is a beautiful poem. It's a big poem. I have got that entire poem. But till from desire I stumbled to possession. ஆசையிலிருந்து எங்க போறேன் அப்படின்னா I become more possessive. And in possession languish from desire. அதே இன்னும் அழகாக புரியுற மாதிரி இன்னொருத்தர் அழகா எடுத்து சொல்லுவாரு. From desire I rush to satisfaction. From satisfaction I leap to desire.
What a beautiful way of putting it. From desire, I rush to satisfaction. ஒரு ஆசை வரும்பொழுது என்ன பண்றேன், நான் எதை நோக்கி ஓடுகின்றேன்னா திருப்தியை நோக்கி ஓடுகின்றேன். திருப்தி ஆயிட வேண்டியதானே. தென் என்ன சொல்றார், ஃப்ரம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஐ லீவ் டு டிசைர். திருப்பி அங்கேயே நான் சாட்டிஸ்ஃபை ஆகிறது இல்லை. அந்த திருப்தியிலேருந்து திருப்பி நான் என்ன பண்றேன், திருப்பி என்ன பண்ண, ஐ லீவ் டு டிசைர்னா முன்னை விட அதி வேகமாக நான் ஆசையை நோக்கி தாவுகின்றேன். இதுதான் வாழ்க்கை. ஆசையிலிருந்து திருப்தியை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். திருப்தி கிடைச்ச உடனே என்ன ஆகுது, திருப்தி கிடைச்சிடும். திருப்தியிலிருந்து திருப்பி என்ன பண்றோம், அதை விட விரைவாக வேறொரு ஆசையை நோக்கி தாவிக்கொண்டே இருக்கின்றோம். From desire, I rush to satisfaction. From satisfaction, I leave to desire. Where is the end? இதுதான் யயாதியினுடைய ந ஜாது காமக காமா ந உபபோகேன சாந்தி. ந ஜாது காமம். ஆசையை ஒரு பொழுதும் அதை அனுபவிப்பதால் என்ன செய்ய முடியாது, அதை ஒரு பொழுதும் அதை தீர்க்கவே முடியாது. Therefore என்ன ஆகுது, வைரினம். வைரினன்னு இஸ் காம அண்ட் குரோத stays always with us. பட் அதுக்காக அதுக்கு ரொம்ப அதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு பயப்படாது. அது வாட்டு காமம் குரோதம் இதெல்லாம் தேர் ஆல் நேச்சுரல் டெண்டன்சிஸ் ஆஃப் தி மைண்ட். ஒன்லி திங் we should have a proper shield of anushthana. So faith is the greatest shield. நல்ல ஒரு குரு பக்தி, ஒரு ஈஸ்வர பக்தி, இதுதான் ஜன்மாந்தரமாக வந்தது. இந்த காம குரோதங்கள் எல்லாம் ஒரே வருஷத்துல வந்தது கிடையாது. சும்மா அனிச்சனபி வாஷ்ணேவ பலாதீவ நியோஜிதவை இது ஸ்டேட்மெண்ட். Sometimes it becomes irresponsible statement. Don't say that அனிச்சனபின்னு சொல்ல வேண்டாம். அனிச்சனபி is not an excuse. இது எப்படியோ தெரியாம நடந்துருது அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம், we cannot say that and we cannot get rid of it. Instead of saying that, then let us take refuge at the feet of the Lord. அதனால கிருஷ்ண மயி சர்வாணி கர்மாணி. இப்ப படிங்க, சந்நியஸ்ய அத்தியாத்ம சேதச. அப்ப புரிஞ்சவங்களுக்கு the whole thing, மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்ய. Then what he says is அத்தியாத்ம சேதச. So spirituality offers the solution. But the spiritual, all the spiritual values நம்ம இவ்வளவு கேட்கிறோம், இவ்வளவு சத்சங்கங்கள், இதெல்லாம் என்ன ஆகுது, it may not immediately give you results. It may not show overnight. It doesn't make us a better person. But we should not give it up. We should, in spite of all this kama, krodha, lobha, mada, இருக்கட்டும், let it play its own havoc. But we should hold on to the feet of the Guru. We should hold on to the feet of the Lord. What practices, spiritual practices we are undertaken, japa or puja, that we should constantly with more faith, with more purity, keep doing it, keep doing it. One day the whole thing will fall in its place. It will take time, but it will happen. Otherwise we just, if we give way only to calm and krodha, if you don't, இந்த மாதிரி சத்சங்கங்கள், இந்த மாதிரி ஒரு வகுப்புகள் இதெல்லாம் இல்லைன்னா இன்னும் என்ன ஆயிடும், from satisfaction எங்க போவோம், from satisfaction we leave to desire. Then mind will become more calm, then there is no freedom at all. So freedom from this kama and krodha is the real freedom. Now Lord also இது வைரினம்னு சொன்னாரா இல்லையா அப்படின்றாங்க. இந்த காமமும் குரோதமும் எவ்வாறு நமக்கு பகையாக இருக்கின்றது. See, there are 3 types of enemies. அது மூன்று வகையான மனிதர்களுக்கு 3 வகையில் அது பகையாக இருக்கு. So there are 3 types of enemies for 3 types of people. It acts in 3 ways for 3 types of people. புரியுதா உங்களுக்கு? which type நமக்கு தெரியும், நமக்கு நாம எந்த டைப்னு தெரிஞ்சாதான் காமக்குரோதம் நமக்கு எப்படி பகையாக இருக்கின்றதுன்னு தெரியும். அதனால ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இந்த காமக்குரோதம் சாத்வீகமான மனிதர்களுக்கு வேற மாதிரி இருக்கு. Even sattvic people, a wise man also sometimes overpowered by kama and krodha. The wise man's influence of kama and krodha is different. The rajasic person's kama and krodha is totally different. The influence of kama and krodha and tamasic person
is totally different. But all said and done, either you are tamasic or you are rajasic or you are sattvic, the influence of kama and krodha is always there. If there is a sattvic person, if the wise person, then in spite of all this kama and krodha, he understands and he strives for perfection. He doesn't give it up. So this is, explained through three beautiful examples. ஒரு எக்ஸாம்பிள் போறோம். பகவான் வந்து ஒரே ஒரு உதாரணம் கொடுத்து, பகவான் வந்து 3 உதாரணம் கொடுக்கிறதுக்கு காரணமே அது எவ்வாறு 3 வகையில் இந்த காமமும் குரோதமும் 3 வகையான மனிதர்களுக்கு பகையாக இருக்கின்றது. கிளியர்? Ponder over, think about. Om Purnamada Purnamidam Purna Purnamudachyate Purnasya Purnamadaya Purnameva Vasishyate. Om Shanti Shanti Shanti. Hari Om Shri Guru. Hari Om.